Introduction to Java programming. இன்னைக்கு பார்க்க போகிறது ஜாவா ப்ரோக்ராமிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் ஜாவா? ஜாவானா என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், கிளாஸ் பேஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். இதை பற்றிலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கம்ப்யூட்டரோட நம்ம ஏதாவது சொல்லணும் கம்ப்யூட்டர்கிட்ட அப்படின்னா எது மூலமாக சொல்லணும்? இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் நம்மளால் சொல்ல முடியும். டேரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஒன்லி 0s and 1s மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் நமக்கு பிரிட்ஜாக இதாகுது. ஓகே, நமக்கு இந்த தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமாக சொன்னோன்னா அதை கெட் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் நமக்கு செஞ்சு கொடுக்கும். ஸோ இதுதான் இப்போ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜாவானோட மெயின் ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். ஒரு அப்ளிகேஷன் ஜாவாவில் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கொண்டு போய் எந்த பிளாட்ஃபார்ம்லலாம் நம்ம ரன் பண்ணலாம். ஸோ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸில் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தாலும் அதை லினக்ஸ், யூனிக்ஸ் அப்படி எதுலனாலும் நம்ம ரன் பண்ணிக்கலாம். தென் ஜாவா டெவலப் பண்ணது ஜேம்ஸ் காம்ஸ்லிங் சன் மைக்ரோ சிஸ்டத்தில் 1995 டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. என்னென்ன பார்த்தோன்னா சிம்பிளிசிட்டி, ரோபஸ்ட்னஸ், செக்யூரிட்டி, ஹை பெர்ஃபார்மன்ஸ், தென் போர்ட்டபிலிட்டி, மல்டி த்ரெடிங் அண்ட் டைனமிக் இன்டர்பிரேஷன். இதை பற்றிலாம் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதோட யூசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜாவா எந்தெந்த இடத்துலலாம் இப்போ கரண்ட்டாக யூஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஐடி ஃபீல்ட்னாலே ஜாவா ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நல்ல வேல்யூவான ஒருன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொபைல் அப்ளிகேஷன், அதாவது மொபைல் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜாவா லாங்குவேஜ் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் பார்த்திங்கன்னா கேம் டெவலப்மெண்ட் இதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ கேம் டெவலப்பர் ஆகணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜாவா படிங்க. இது கொஞ்சம் கஷ்டமான லாங்குவேஜாக, ஆனால் இதை படிச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இந்த சேனல் நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் வரப்போகுது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. எனிவே, தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.